ஆவியானவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42வது அதிகாரம். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. ஆமென். இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவுல தான் இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நாம் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்றை வனாந்திரத்து பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி 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 கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சங்கீதம் 90:15 சங்கீதம் 90:15 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்க ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா. சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க. ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். glory. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல, இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்கள் இதை எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. ஆமென். ஹல்லேலூயா.